அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செருப்படி பதில் கொடுத்திருக்கிறாங்க. இனிமே எந்த இடத்திலும் இணைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் அந்த பதில் இருக்குது. ஏதோ தான் தான் ஒற்றை தலைமை மாதிரியும் பல தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரியும் தொண்டர்கள் எல்லாம் ஏகோபித்து ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்த மாதிரியும் சும்மா ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் சும்மா பெருமை பீத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவருடைய பெருமை எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா காசு பணம் கொடுக்கறதெல்லாம் இருக்குமே தவிர அவர் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராகவோ தொண்டர்களுடைய செல்வாக்குள்ள தலைவராகவோ எடப்பாடி பழனிசாமி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் பாருங்க, என்னமோ நம்ம தான் ஒரு பெரிய ஆளுமை மாதிரியும் மற்றவங்களாம் கீழே இருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு மூணாம் கட்ட நாலாம் கட்ட தலைவர்கள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசி பழகுறாரு. இது அதிமுகவுக்கு நல்லதா அப்படின்னா அதிமுகவுக்கு நல்லதே கிடையாது. 2026 அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும், தொண்டர்களை பூரா ஒருங்கிணைக்கணும், பிரிந்து சென்றவர்களை பூரா ஒருங்கிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி பலம் வாய்ந்த அதிமுகவை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துளியுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையில என்னமோ பல தேர்தல்களை சந்திச்ச மாதிரியும் வெற்றி பெற்றது மாதிரியும் இங்க இந்த தலைமை நல்லா இருக்கிற மாதிரியும் பேசிட்டே இருக்காரு. இவர் தலைமையில மிகப்பெரிய தோல்வியில தான் சந்திச்சது. காலத்திலாவது அதிமுக வெறும் 5000 வாக்கு டெபாசிட் வந்திருக்கு, பார்த்திருக்கீங்களா? தொண்டர்கள் தாங்க கொஞ்சம் யோசிக்கணும். யாருடைய தலைமை மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி விபத்து திடீர்னு கீழே விழுந்து பதவியை வாங்கினவர் தான். அவர் நான் பொதுச் செயலாளர் ஆயிட்டேன், எனக்கு கீழே தான் எல்லாருமே, தொண்டர்கள் எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படின்னா இங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க? ஆனா திமுகவோடு எடப்பாடி பழனிசாமி நல்லா கூட்டணி போட்டு வேலை செய்யறாரு. எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்குது. திமுக நல்லா திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடி இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்களுமே பாத்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைக்கணும், அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமா எந்த எண்ணமுமே கிடையாது. தொண்டர்களை தெருவுல நிக்க விட்டாங்க அப்படிங்கிறதா நம்ம பார்க்க முடியுது. தொண்டர்கள் எல்லாரும் கதறிட்டு இருக்கானுங்க. அதிமுக இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துராதா, நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துராதா, ஒரு அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வந்துடாதா, அம்மா காலத்துல இருந்து அதிமுக மாதிரி இருந்துராதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இயக்கத்துல இருக்க சமயத்துல எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பையும் என்ன சொல்றாரு, நான் இணைப்புக்கான பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்காரு. இன்னைக்கு கூட தென் மாவட்டங்கள்ல போயிருப்பார் போல, அங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்காரு. அங்க சொல்றாரு, இன்னைக்கு இணைப்புங்கிற பேச்சுக்கே இடமே இல்லைங்க, அதிமுக அலுவலகம் தொண்டர்களுடைய சொத்து, அந்த தொண்டர்களுடைய சொத்தை ஓபிஎஸ் இது குண்டர்களையும் ரவுடிகளையும் கூட்டி எட்டி உதச்சி நாசம் பண்ணிட்டாரு, அப்படிப்பட்டவர் அதிமுகவில் இருக்கவே தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதை எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? அதிமுக அலுவலகத்தை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தொண்டர்களுக்கான ஒரு உரிமையை கொடுத்துட்டு போனாரு, அது விதியாவே வகுத்துட்டு போனாரு. எடப்பாடி பழனிசாமி கட்சியை அபகரிக்க, பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்கிறதுக்கு எம்ஜிஆர் கொடுத்த சட்ட விதிகளை மாத்தினாரு. தொண்டர்களை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் தொண்டர்கள் கேட்கிறாங்க. இதை நான் கேட்கல, தொண்டர்கள் கேட்கிறாங்க. என்னுடைய உரிமையை நீ பறிச்சுதானே நீ பொதுச் செயலாளராக இருக்க, அப்ப என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக அலுவலகத்தை எட்டி உதச்சிட்டாரு அப்படின்னா என்ன ஒரு புது கரிசனம் அதிமுக அலுவலகத்தின் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய அலுவலகத்தின் 2வது தளத்துல ஜானகி அம்மாவுடைய பெயரை வைக்கணும்னு சொன்னதுக்கு முடியவே முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய கணவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கட்சிக்கு ஒரு அலுவலகம் வேணும், அந்த அலுவலகத்துக்காக ஜானகி அம்மாள் அவங்களுடைய சொந்த சொத்தை விட்டு கொடுத்தாங்க, தலைமையில அவங்க கட்டிக்கங்கன்னு சொல்லிட்டு. அந்த கட்டடத்துக்கு ஜானகி அம்மானுடைய பேரை வைக்கவே எடப்பாடி பழனிசாமி மறுத்தவர் தானே. இவர் அந்த அலுவலகத்தை பத்தி பேசலாமா? தொண்டர்களை பத்தி பேசலாமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை சுக்குநூறாக்கி இன்னைக்கு சின்ன பண்ணமாக்கி நான் தான் பொதுச் செயலாளர், எல்லாமே நான் தான் அப்படி சொல்றாரு. எந்த தேர்தல் அவர் வெற்றியை கொடுத்துட்டாரு? சந்தித்த தேர்தல் எல்லாமே தோல்விதானே. இவர் அதிமுகவை பத்தி பேசலாமா அப்படின்னு நான் கேட்கலங்க, எல்லாருமே தொண்டர்கள் தான் கேட்கிறாங்க. அப்ப தொண்டர்களுடைய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும்ல. தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சுட்டீங்க, அதிமுக சிதைச்சிட்டீங்க, அம்மாவுடைய பொதுச்சாளர் பதவியை அபகரிச்சிட்டீங்க, தொண்டர்களை பிளவுபடுத்திட்டீங்க. இந்த பிளவுகளை எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தர்மயத்தை மிகப்பெரிய அளவுல தனி ஒரு மனுஷனா நின்று களத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்காரு. யாருக்காக? தொண்டர்களுக்காக. அப்படி தொண்டர்களுக்கான ஒரு தலைமையா இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கண்ட இடத்துலையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி சொல்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் சொல்றாங்க.
ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொண்டர்களுக்கான ஒரு தலைவர். எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை, அது குண்டர்களுக்கும் ரவுடிகளுக்குமான ஒரு தலைவரா இருக்காரு. அப்படி இருக்கக்கூடியவர் வந்து எப்படி எங்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர் வர முடியும் சொல்லி தொண்டர்கள் கேட்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்தில் செய்தியாளர் சந்திப்புல சொன்னதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன். அவர் வந்து குண்டர்களை கூட்டிட்டு வந்து அதிமுகவினுடைய அலுவலகத்தை, அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய சொத்தை இவர் வந்து எட்டி உதைச்சு நாசம் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டாரு. கட்சியில் இருக்கவே தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றார். வானகரத்துல பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடக்கும்போது அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல வந்து குண்டர்களும் மாவட்ட செயலர் அங்கே நிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கேட்கிறாங்க. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு செருப்படி பதில கொடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு கட்சியினுடைய தலைமையா இங்க இருந்து நான் தலைமை அலுவலகத்துக்கு போறேன், அங்க போய் நாங்க இருக்கணும்னு சொல்லிட்டு போறோம். அங்க வந்து சென்னையை சுற்றி உள்ள மாவட்ட செயலாளர்கள், சென்னையில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் 8 பேரும் அங்கே ரவுடிகளும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களே வந்து எங்க மேல கல்லை விட்டு எறிகிறாங்க, அராஜகம் பண்றாங்க, அடிச்சு நொறுக்குறாங்க. அவங்களே போய் வந்து அந்த அலுவலகத்தினுடைய கதவை வந்து எட்டி உதைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காவல் நிலையத்துல பதிவாவே இருக்குது அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவங்க சொல்றாங்க. ஒற்றை தலைமைக்கு வந்தா நான் மிகப்பெரிய அளவுல தேர்தலில் வெற்றியை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல பிரச்சனையை உண்டு பண்ணவரே எடப்பாடி பழனிசாமி தான். ஒற்றை தலைமை வந்தா நாங்க எல்லாத்தையும் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுகவில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்தா மட்டும்தான் 2026 அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர முடியும் சொல்லிட்டு நாங்க எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கே வந்துடக்கூடாதுங்கிற நிலைமையில தான் அவர் வந்து இந்த கட்சியை வழிநடத்தி போயிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தாமாக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிறணும். அப்படி விலகல அப்படின்னா மிகப்பெரிய அவமரியாதையை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எந்த காலத்தில் வந்து என்னை கட்சியில வந்து சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு யார் மூலியமாவும் தூது விட்டதும் கிடையாது, நேரடியா செய்தியாளர் சந்திப்புல சொன்னதும் கிடையாது. அதிமுக ஒருங்கிணைனம், பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒருங்கிணைந்து செயல்படணும் தான் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்திலுமே வந்து என்னை அதிமுகவோட இணைச்சுக்குங்க அப்படின்னு வந்து சொல்ல கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஓபிஎஸ் வந்து கட்சியில இருக்கவே தகுதியற்றவர் அப்படின்னா, கட்சியில் இருக்க தகுதியற்ற நபர் யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி தான். கட்சியை அபகரித்து பொதுச்செயலாளர் பதவியை அபகரித்து திமுகவுக்கு துணை போய் தொண்டர்களை பிளவு பண்ணி இப்படியெல்லாம் கட்சியை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வந்திருக்க எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியில இருக்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி தொண்டன் கேட்கிறான். ஒரு தொண்டனுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய செய்தி என்ன? எந்த செய்தியுமே எடப்பாடி பழனிசாமினால சொல்லவே முடியாது. கட்சியினுடைய சட்ட விதிகள் மாற்றும் போது தொண்டர்கள்ட்ட கேட்டாங்களா? இன்னைக்கு ஒரு தொண்டன் வந்து தலைமை பொறுப்புக்கு வர முடியாது, ஒரு தொண்டன் தலைமையை தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு தொண்டன் வந்து தலைமை பொறுப்புக்கு வர்றதா இருந்தா, அதாவது ஒரு பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறதா இருந்தா 10 மாவட்ட செயலக வழிமொழியோ 10 மாவட்ட செயலக முன்மொழியோ 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகளா பணியாற்றி 10 ஆண்டு காலம் வந்து இது கட்சியில உறுப்பினர் இருக்குன்னா 10 மாவட்ட செயலக வழிமொழியோ 10 மாவட்ட செயலக முன்மொழியோ அப்படின்னா இங்க யாரு எந்த தொண்டன் வந்து இங்க கட்சிக்கு வந்து தலைமை பொறுப்புக்கு போட்டியிட முடியும்? எடப்பாடி பழனிசாமிகிட்ட வசதியான காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு நம்ம செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை எப்படியாவது இது பண்ணி மாவட்ட செயலர்கிட்ட காசுகளை கொடுத்து நம்ம மீண்டும் மீண்டும் பொதுச் செயலாளர் வந்துட்டே வரலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் வந்து அந்த விதியை மாத்துறாரு. இப்ப எதுக்காக வந்து அந்த சட்டத்தினுடைய விதிகளை வந்து இந்த சாராம்சம்லாம் கொண்டு வராங்க தெரியுமா? 10 மாவட்ட செயலக முன்மொழியோ 10 மாவட்ட செயலக வழிமொழி அப்படின்னா நம்மள்கிட்ட கையில காசு பணம் இருக்குது. நம்ம ஒரு 20 மாவட்ட செயலர் 30 மாவட்ட செயலர்கிட்ட கோடிக்கணக்கில் காசு கொடுத்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சதுனாலதான் அந்த விதியவே மாத்தி அவருக்கு தகுந்த மாதிரி விதியை உருவாக்குறாரு. இதை கேள்வி கேட்க யாருக்கும் தகுதி இல்லை, திராணி இல்லை. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, தொண்டர்களுக்கான ஒரு உரிமையை நீங்க வந்து பறிச்சிட்டீங்க, அந்த உரிமையை மீட்டெடுக்கிற வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் களத்தில் நிற்காமங்க. அவர் தாங்க கிங்கு. சும்மா பிரஸ் மீடியாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு 4 பேர் பின்னாடி அல்ல கையில வச்சுக்கிட்டு நான் தான் வந்து தலைமை அப்படின்னா என்ன தலைமை? ஆளுமைனா நிரூபிக்கணும். அதுக்கு தான் ஐயா ஓபிஎஸ் அவர் சரியான ஒரு பதிலடியை கொடுத்தாங்க. நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. தானா பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிட்டா மரியாதை இல்லை அப்படின்னா அவமரியாதையை சந்திப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லது. நன்றி, வணக்கம்.